நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு என ஒரு முடிவை எடுத்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அக்கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருக்கிறார். அவரிடம் பேசும். வணக்கம். இப்போ மைக் சின்னத்தை தேர்ந்தெடுத்து நீங்க போட்டியிடுவதற்கான ஒரு முடிவை வந்து அறிவிச்சிருக்கீங்க. இந்த சின்னம் என்பது நீங்க கேட்ட சின்னம் கிடையாது, அவங்களா கொடுத்த சின்னம். இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? 20 நாள் தான் இருக்கு, எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்புறீங்க? இதுக்கு முன்னாடி எனக்கு சின்னம் கொடுத்ததெல்லாம் தேர்தல் அறிவிச்சு 10 நாள் கழிச்சு கூட கொடுத்தாங்க. இது கூட கொஞ்சம் பரவாயில்ல, தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதனால் கொண்டு போய் சேர்த்துருவோம். இது நாங்கள் தேர்வு பண்ணலாம், அவங்களா இதை வச்சுக்கிறோங்க. அப்படித்தான் ஒவ்வொரு சின்னத்தையும் பண்ணாங்க. அந்த கண்ணா கிசான் இந்தியில் இருந்த அந்த விவசாய சின்னத்தையும் அவங்க அப்படி தான் கொடுத்தாங்க. நான் அதோட நேரடியாக தொடர்பில் போயிடுவேன், அப்படி உயிரோட்டமாக கொண்டு போயிடுவேன்னு அவங்க நினைக்கல. சரி, அது இப்போ அந்த சின்னத்தால் என்னுடைய விழுக்காட்டை குறைச்சி அது முன்னாடி ஏறிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. விட்டுருவோன்னா என்ன? அது அதிகாரம் வலிமையானது, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த சின்ன விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சந்தித்த நெருக்கடிகள் என்ன? யாரெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? ஏன்னா நீங்க கூட்டணி இல்லை அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தீங்க, கடந்த பல தேர்தலில் உறுதியா இருக்கீங்க. உங்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது போன்ற சின்னத்தை வந்து கொடுக்காம இழுத்தடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா, அல்லது தேர்தலில் சீமானை முடக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க வந்து இப்போ நான் வளர்றதில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. தமிழ் தேசிய தமிழர்களுக்கென்று ஒரு அரசியல் உருவாகி வலிமை அடைகிறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. அது தெரியுது, நமக்கே உணர முடியுது. அதில் தமிழ் இன மக்கள் வந்து எச்சரிச்சுக்கணும், விழிப்புணர்வு அடைஞ்சிக்கணும். இங்கே திராவிடம் இருக்கலாம், இந்தியம் இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை உருவாகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதில் இந்த தேர்தலில் என்னை பின்னுக்கு தள்ளின்னு நினைக்கிறாங்க. நான் 3வது இடத்துல இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் படிப்படியாக வளர்ந்து வரேன்ல, இந்த வாட்டியும் நான் வளர்ந்து பெரிய வந்துடுவேன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு கருத்து கணிப்புலாம் எடுப்பாங்கல்ல. இப்போ அதில் வந்து என்னை பின்னுக்கு தள்ளணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த சின்னமும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால அவருக்கு அது அதை எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சின்னம் பிரச்சனை என்பது திரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல, வைகோடைய மதிமுக ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவனுக்காகட்டும் இப்போ வரைக்கும் சின்னம். எங்கள் அண்ணங்க 2 பேருமே, வைகோ அண்ணனோ திருமா அண்ணனோ, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு கூட்டணியில் போய் இருக்கிறாங்க. இப்போ அதனால் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். உங்களோட கூட்டணி வச்ச ஐயா ஜி.கே. வாசனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் அவங்க சின்னமே எப்படி கிடைக்குது? அப்போ இவங்களுக்கு ஏன் கிடைக்கல? அப்போ அதிலிருந்து நீங்கள் நேர்மையை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதானே? அது பேசி பயன் என்ன இருக்குது? வேலை தான் பார்க்கணும், எதிர்த்து போரிட தான் செய்யணும். நீங்கள் ரெக்க 2ஐயும் வெட்டிட்டு பறவைன்னா என்ன செய்யும்? பறவை ஓடலாம், இப்போ ஓடணும்.